Hi friends, welcome to our channel. In the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா transmission distributionல 2025 ஏப்ரல் மேல கேட்ட ஒரு क्वेश्चन தான் பார்க்க போறோம். இதுல வந்து பார்ட் C ல கேட்ட क्वेश्चंस பார்க்கலாம். பார்ட் C ல நமக்கு ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அது என்ன क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா in a 33 kVA actually இது kV rating தான் கொடுத்திருக்காங்க. overhead line there are 3 units in the string of insulators. If the capacitance between each insulator pin and earth is 11% of self-capacitance of each insulator, find the distribution of voltage over 3 insulators and second one string efficiency. இதை தான் calculate பண்ண சொல்லியிருக்காங்க. 7 மார்க்குக்கு இதை கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 33 kV அப்படின்றது நம்மளோட ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ் வேல்யூ. ஆக்சுவலி இது kV 33 kV. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம ப்ராப்ளமில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத முதல்ல எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. லைன் வோல்டேஜ் எவ்வளோ? 33 kV. அதே போல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னும் போது 3 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 யூனிட்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, 3 இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்னோட வேல்யூ 3 அப்படின்றது கிளியராக நமக்கு தெரியுது. அதே போல் நமக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த 11% அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் அண்ட் எர்த்துக்கு பிட்வீனில் இருக்கிற அந்த இன்சுலேட்டர் செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 11% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா KC அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் 11% ஆஃப் K இஸ் நத்திங், C இஸ் நத்திங் பட் 11 divided by 100 into C. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 0.11 Cன்னு கிடைக்கும். அப்போ நார்மலாகவே இதை வந்து KC அப்படின்னு சொல்லும் போது Kவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.11. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, the distribution of voltage over 3 insulators அப்படின்னா என்ன அர்த்தம், V1 V2 V3 மூணுமே கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அதே போல் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி நீட்டாக நமக்கு தெரியணும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்லேருந்து முதல்ல ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம். அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி நீட்டா இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் த ஸ்ட்ரிங் V phase divided by number of insulators, அதாவது N into the voltage across the unit nearest to the power conductor. ஸோ இதை நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to draw the circuit, ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இங்கே கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to draw the equivalent value. ஸோ இந்த டயக்ராமை வச்சு தான் நம்ம எல்லா வேல்யூமே கால்குலேட் பண்ணுவோம். இப்போ மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் சொன்னாங்க, 3 யூனிட்ஸ். அப்போ இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், 3 கெப்பாசிட்டர் போட்டுடணும். இதில் வந்து ஹெர்த் டு பின் வந்து நமக்கு கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து 11%ன்னு கொடுத்துருந்தாங்கல்ல, அதை தான் இங்கே நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ 0.11 C, இதுவும் 0.11 C. அப்போ இங்கே இருக்கிற கெப்பாசிட்டர் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட் வந்து A பாயிண்ட்னு, இந்த பாயிண்ட் B பாயிண்ட். இங்கே இருக்கிற கெப்பாசிட்டருக்கு வேல்யூ எதுவுமே கொடுக்கல. ஸோ அதை வந்து என்னென்னு எடுக்கிறோம், C அப்படின்னு எடுத்துக்கிறோம். கெப்பாசிட்டர்ன்றதுனால C. இங்கே வந்து 11%ன்னு கொடுத்துருந்தாங்கல்ல, அது சிம்பிளிஃபை பண்ணோம் இல்லையா. அப்போ 0.11 C, இதுவும் 0.11 C. இப்போ இதில் நம்ம மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா V1. இதே இந்த கெப்பாசிட்டருக்குன்னா V1 + V2 ரெண்டுமே கம்பைண்ட் ஆகி தான் இந்த கெப்பாசிட்டருக்கு நமக்கு அக்ராஸாக இருக்கும். வோல்டேஜ் ட்ராப் வந்து V1 + V2. இதே போல் இந்த கெப்பாசிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா V1, இதுக்கு V2, இதுக்கு V3, டோட்டலாக நம்ம ஆட் பண்ணோம்னா V ஃபேஸ்ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்ளை த KCL அட் ஜங்ஷன் A. ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் என்ன பண்ணோம், சம் ஆஃப் தி இன்கமிங் கரண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி அவுட் கோயிங் கரண்ட்ஸ். ஸோ இதில் இருக்கிற மெயினில் இருக்கிற இந்த கெப்பாசிட்டரை I1 I2 I3 அப்படின்னு எடுத்திருக்கேன். இங்கே இந்த எர்த்தோட பின்னோட கனெக்ட் ஆகிருக்கிற இந்த கெப்பாசிட்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஸ்மால் லெட்டர் I1 ஸ்மால் லெட்டர் I2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஜங்ஷன் ஏல எடுக்கும்போது சம் ஆஃப் தி இன்கமிங் கரண்ட்ஸ் அப்படின்னும் போது இந்த நோடை தாண்டி நமக்கு உள்ளே என்ட்ரு ஆகிற கரண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா I2 கரண்ட். இந்த நோட்லேருந்து வெளியில் போகிற கரண்ட் வந்து I1 ஸ்மால் லெட்டர் I1. அதை தான் நாங்கள் எழுதியிருக்கேன். அப்ளைங் KCL அட் ஜங்ஷன் ஏக்கு என்ன எழுதியிருக்கோம், I2 ஈக்குவல் டு I1 ப்ளஸ் ஸ்மால் லெட்டர் I1. அப்போ I2 நம்ம எப்படி எழுதிடலாம்,
I இஸ் ஈக்குவல் டு ஐக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் என்ன. ஸோ இப்போ இந்த I2க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் I2. இப்போ I அப்படின்னு எடுக்கும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் எழுதும்போது V2 இன்ட்டு ஒமேகா சி அப்படின்னு எழுதணும். இந்த சியை வந்து என்னென்னு எழுதணும், ஒமேகா சி. அதே போல் இங்கே இந்த V1க்கு அக்ராஸாக எழுதும் போது அதாவது I1 எப்படி எழுதணும், I1 இஸ் ஈக்குவல் டு V1 இன்ட்டு ஒமேகா சி. அதே போல் ஸ்மாலர் I1 எப்படி எழுதலாம், இது வந்து 0.11 சி. இந்த சி எங்கே இருக்கோ அதை வந்து ஒமேகா சி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இங்கே இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா V1. அப்போ இதை எப்படி எழுதலாம், V2 ஒமேகா சி ஈக்குவல் டு I1க்கு V1 ஒமேகா சி, ஸ்மாலர் I1க்கு V1 ஒமேகா 0.11 சி அப்படின்னு எழுதலாம். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே ஒமேகா சி வந்து காமனாக இருக்கிறதுனால ஒமேகா சி வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் என்னது V2 ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V1 இன்ட்டு 0.11 கிடைக்குது. இப்போ இது ரெண்டுத்துலேயுமே V1 காமன் எடுக்கலாமா, V1 காமன் எடுத்தால் ரிமைனிங் வேல்யூ என்னது 1 ப்ளஸ் இதோட கோஎஃபிஷியன்ட் 0.11 ஆட் பண்ணோன்னா 1.11 V1 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஃப்ரம் திஸ் எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, V2 இஸ் ஈக்குவல் டு 1.11 V1 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதே போல் நம்ம என்ன பண்ணோம், அப்ளை KCL அட் ஜங்ஷன் B. இப்போ இந்த ஜங்ஷன் B அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே சம் ஆஃப் தி இன்கமிங் கரண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா I3 தான் நமக்கு இன்கமிங் கரண்ட். அவுட் கோயிங் கரண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து கேபிட்டல் I2 ஸ்மால் I2. ஸோ இந்த ஐயை வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் எழுதும் போது எப்படி எழுதுவோம், I3க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் V3 இன்ட்டு ஒமேகா சி. இங்கே இருக்கிற வோல்டேஜ் கெப்பாசிட்டரை வந்து வோல்டேஜ் V3, இங்கே கெப்பாசிட்டர் வந்து ஒமேகா சி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இங்கே இருக்கிற I2க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் V2, இந்த சியை என்னென்னு எழுதுவோம், ஒமேகா சி அப்படின்னு எழுதுவோம். இங்கே இருக்கிற I2வை வந்து என்னென்னு எழுதுவோம், இங்கே அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் காம்பினேஷன் ஆஃப் V1 ப்ளஸ் V2. அப்போ V1 ப்ளஸ் V2 இன்ட்டு 0.11 சிக்கு பதில் ஒமேகா சி அப்படின்னு எழுதணும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ I3 ஈக்குவல் டு I2 ப்ளஸ் ஸ்மால் I2. இந்த I3 எப்படி எழுதுகிறேன், V3 ஒமேகா சி, I2வை V2 ஒமேகா சி, ஸ்மால் லெட்டர் I2 எப்படி எழுதணும், V1 ப்ளஸ் V2 அப்படின்னு இன்ட்டு 0.11 ஒமேகா சி. அந்த சி என்னென்னு எழுதணும், ஒமேகா சி. இப்போ இதுலேயும் ஒமேகா சி எல்லாத்துலேயுமே என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, V3 ஈக்குவல் டு V2 ப்ளஸ் V1 ப்ளஸ் V2 இன்ட்டு 0.11 அப்படின்னு கிடச்சிருக்கா. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எங்கெல்லாம் V2 இருக்கோ அங்கெல்லாம் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், V1 இன்ட்டு 1.11. இப்போ தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம் இல்லையா, பாயிண்ட் ஏல நம்ம வச்சு சிம்பிளிஃபை பண்ணி கேல்குலேட் பண்ண வேல்யூ V2. இப்போ இந்த V2 இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 1.11 இன்ட்டு V1. அப்போ V2க்கு பதில் 1.11 இன்ட்டு V1 ப்ளஸ் ஆல்ரெடி இருக்கிற V1 அப்படி எழுதிக்கோங்க. இந்த V2 என்னென்னு எழுதுகிறோம், 1.11 இன்ட்டு V1 இன்ட்டு 0.11. இப்போ இதை நான் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த உள்ளே மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 0.11 இன்ட்டு V1. அகெயின் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணும் போது 1.11 V1 இன்ட்டு 0.11 அப்படின்னு இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 0.1221 இன்ட்டு V1 கிடைக்குது. இப்போ இது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது V1 காமன் எடுத்த ரிமைனிங் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1.11 ப்ளஸ் 0.11 ப்ளஸ் 0.1221. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் 1.3421 இன்ட்டு V1 கிடைக்குது. அப்போ எனக்கு என்ன தெரியும், V3 இன் டேர்ம்ஸ் ஆஃப் V1ல் கிடச்சிச்சு. இப்போ இன்னொரு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்லேருந்து நம்ம இன்னொன்று என்ன கேல்குலேட் பண்ணலாம்னா V ஃபேஸ் கேல்குலேட் பண்ணலாம். ஃபேஸ்க்கான கேல்குலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா V phase is nothing but addition of all the voltage. இப்போ இதில் பார்த்தோம் இல்லையா, V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3 இதெல்லாம் ஆட் பண்ணால் கிடைக்கிறது என்னது V phase. அப்போ V phaseக்கான ஃபார்முலா என்னது, V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3. அதே போல் V phase எப்படி எழுதலாம், லைன் வோல்டேஜ் √3ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிறது என்னது, ஃபேஸ் வோல்டேஜ். ஓகேவா. அப்போ V phase VL வந்து ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க 33 kV அப்படின்ட்டு, டிவைடட் பை √3 ஈக்குவல் டு V1. எல்லாத்துலேயும் கோஎஃபிஷியன்ட் V1 காமன் எடுத்தால் ரிமைனிங் வேல்யூ என்ன வரும், 1 ப்ளஸ் 1.11 ப்ளஸ் 1.3421. இப்போ V1க்கு V2க்கு V3க்கு எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, இந்த V1 அப்படியே எடுத்துக்கோங்க. V2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் V1ல் கிடச்சிது, V3 இன் டேர்ம்ஸ் ஆஃப் V1ல் கிடச்சதை சப்ஸ்டியூட் பண்ணி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னு நமக்கு கிடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா
3.4521 into V1. 33 √3 டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிறது 19.05. அப்போ இதுலேருந்து V1 வேணும், இதை இந்த சைடில் கொண்டு போயிடுங்க. அப்போ இங்கே இருக்கிறது நியூமரேட்டர் என்ன ஆகிடும், டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ 19.05 டிவைடட் பை 3.4521 நம்ம போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5.518. நமக்கு ஏற்கனவே தெரியும் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேவியில் தான் இருக்குது. அதனால் ரிசல்ட்டும் எதில் எழுதுகிறோம், யூனிட்டு கேவியில் எழுதுகிறோம். அப்போ V1ஓட வேல்யூ என்னது 5.518 kV. இப்போ V2 கண்டுபிடிக்கணும். V2க்கு நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது 1.11 இன்ட்டு V1 தான் V2 வேல்யூ. இப்போ V1 கண்டுபிடிச்சுமா, இந்த V1ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், V2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு V3யும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் V1ல் நமக்கு தெரியும். என்னது 1.3421 இன்ட்டு V1. V1ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வில் பி கெட்டிங் V3 வேல்யூ 7.406 kV அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நீட்டாக்கான ஃபார்முலா என்னது, V ஃபேஸ் டிவைடட் பை N இன்ட்டு V3. அதாவது ஃபார்முலாவில் நமக்கு கிளியராகவே தெரியும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் நீட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா V ஃபேஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 19.05ன்னு. Nன்றது கொடுத்துருக்கிற எத்தனை யூனிட்ஸ் ப்ராப்ளம்லேயே கிளியராக கொடுத்துருக்காங்க. N is equal to 3 அப்படின்னு. V3 அப்படின்றது எதுக்கு எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் டு தி வோல்டேஜ் அக்ராஸ் தி யூனிட் நியரஸ்ட் டு தி பவர் கண்டக்டர். நியரஸ்ட் டு தி பவர் கண்டக்டர் அப்படின்னு வரும்போது நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா V3 தான் கிடைக்கும். அந்த V3யை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ V3யோட வேல்யூ என்னது 7.406. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.8574ன்னு கிடைக்கும். இதை 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா பர்சன்டேஜில் கிடைக்கும். அப்போ பர்சன்டேஜ் நீட்டா அப்படின்றது என்னது 85.74%. ஸோ வாட் இஸ் த ரிசல்ட், என்ன கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட் ஆப்ஷனில், the voltage, the distribution of voltage over 3 insulators V1, V2, V3. அப்போ மூணுத்தையும் எடுத்து எழுதிட்டோமா, V1 வேல்யூ 3, V2 வேல்யூ 3, V3 வேல்யூ. அதே போல் எஃபிஷியன்சி, string efficiency நீட்டா is equal to 85.74%.